ஹாய் கைஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு நியூ சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ எசென்ஷியல் டிப்ஸ் ஃபார் டிசைனர்ஸ். இது உங்களுக்கு எப்படி டிசைன் பண்ணணுன்னு உங்களுக்கு டிப்ஸ் இருக்காது, பட் டிசைனராக உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டவுன்லோடிங் அண்ட் இன்ஸ்டாலிங் ஃபாண்ட்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு புது சிஸ்டம் வச்சுருக்கீங்க, ஃபோட்டோஷாப் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, ஒரு XD ஒரு ஃபிக்மா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஃபாண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் டீட்டெயிலாக டிசைன் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் டிஃப்ரெண்ட்டான ஃபாண்ட் ஸ்டைல் யூஸ் பண்ணும்போது டிசைன் இன்னும் என்ஹான்ஸ்டாக ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபாண்ட்ஸை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ப்ரௌசர் போகிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்மாஷிங் மேகசின்னு ஒரு டிசைனர்ஸ்க்கு UX UI டிசைனர்ஸ்க்கு ஒரு வெப்சைட்டு. ஸோ இதிலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீ ஃபாண்ட்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் சர்ச் பண்ணாலே கூகுளில் சர்ச் பண்ணால் வரும். ஸோ இந்த ஃப்ரீ ஃபாண்ட்டில் நான் காமிக்கிறேன். இப்போது பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஃப்ரீ ஃபாண்ட், என்ன ஃபாண்ட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு ப்ரீவியூ காமிச்சிருப்பாங்க. நீங்கள் இங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃபாண்ட்ஸை. ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடவை ஃபாண்ட்ஸ் டவுன்லோட் பண்ணும்போதும் நீங்கள் அதை செக் பண்ணிக்கணும். இது லைசன்ஸ் ஃப்ரீயாக ஒரு கமர்ஷியலாக யூஸ் பண்ண முடியுமா, ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஆர் பர்சனல் யூஸ் மட்டுமான்ட்டு. ஸோ நம்ம திருப்பி கூகுளில் ஃப்ரீ ஃபாண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1000 ஃப்ரீ ஃபாண்ட்ஸ்னு ஒரு வெப்சைட் வந்திருக்கு, அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாண்ட்ஸ் பார்த்தீங்களா. இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாண்ட்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா லைசன்ஸ்க்கு போட்டிருப்பாங்க ஃப்ரீ ஃபார் பர்சனல் யூஸ் ஒன்லி பை கமர்ஷியல் லைசன்ஸ்னு போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது இதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும், யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த லேட்டோன்ற ஃபாண்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமர்ஷியல் லைசன்ஸ் நீங்கள் பை பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொன்று இந்த மாதிரி நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி உங்களுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் வரும் ஃப்ரீ ஃபாண்ட்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு. அதுலேருந்து நீங்கள் செக் பண்ணலாம். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச வெப்சைட் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபாண்ட் வெப்சைட். ஸோ நான் அதை சர்ச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபாண்ட்ஸ் இருந்துச்சுங்களா, கூகுள் ப்ரௌஸ் ஃபாண்ட்ஸ். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் ஃபாண்ட்ஸ் அப்படியே டிஸ்பிளே பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபாண்ட் எப்படி இருக்கும், என்ன மாதிரி ஸ்டைலில் இருக்கும், அது எல்லாமே இருக்கும். கூகுள் ஃபாண்ட்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு thousands ஆஃப் ஃபாண்ட்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் இருக்கும். நீங்கள் தமிழும் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ ப்ரிவ்யூ பார்க்குறக்கும் இங்கே கொடுப்பாங்க. இங்கே டைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எப்படி ஒரு ஃபாண்ட் எப்படி டிஸ்பிளே ஆகும்னு நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம ரொபோட்டோ ஃபாண்ட் நான் சூஸ் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க என் ப்ராஜெக்ட்டுக்கு. நான் அதை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உடனே எங்களுக்கு டவுன்லோட் ஃபாண்ட் ஃபேமிலின்னு ஆப்ஷன் வந்துடும். இது டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட் ஃபைல்ஸ் கிடச்சிரும். ஸோ நம்ம இங்கேயே பார்த்தீங்கன்னா அபவுட் அண்ட் லைசன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் யார் டிசைன் பண்ணால் எல்லாம் இருக்கும். ப்ளஸ் லைசன்ஸ் டைப்பில் நீங்கள் படித்து பார்க்கலாம். These fonts are licensed under Apache license version 2.0. ஸோ Apache லைசன்ஸில் என்ன டீட்டெயில் என்னென்னா நீங்கள் டீட்டெயிலாக படித்து பார்க்கலாம் கிளிக் பண்ணி. ஸோ இங்கே போட்டிருப்பாங்க யூ கேன் யூஸ் தெம் இன் யுவர் ப்ராடக்ட் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பிரிண்ட் டிசைன் கமர்ஷியல் அண்ட் அதர்வைஸ். ஸோ உங்களுக்கு இந்த லைசன்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எனி ப்ராஜெக்ட்ஸும். ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் டவுன்லோட் கொடுக்குறேன். டவுன்லோட் ஆயிடுச்சு. நம்ம அந்த ஃபோல்டருக்கு போகலாம். ஸோ இந்த ஃபோல்டருக்கு டவுன்லோட் ஃபோல்டருக்கு போகிறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஸ்டார்ட்டில் போயிட்டு ரன் இல்லாட்டி விண்டோஸ் R அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த விண்டோ வரும். இதில் போய் டவுன்லோட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் அடிச்சிங்கனாலே உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ நம்ம இன்றைக்கி டவுன்லோட் பண்ண ரொபோட்டோ ஃபாண்ட் ஜிப் ஃபைல் இருக்குது. ஸோ நான் இங்கேயே அதை அன்ஜிப் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஆல் கொடுக்குறேன்.
எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபாண்ட் லைசன்ஸோடு வந்துருச்சு. நீங்கள் எங்கேயாச்சும் இந்த ஃபைலை கேட்குறாங்கன்னா நீங்கள் காமிச்சிக்கலாம். ப்ளஸ் எல்லா ஃபாண்ட் ஃபேமிலியும் வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் தான் ஃபாண்ட் ஃபைல்ஸ். ஓகேங்களா, டிடிஎஃப் ஃபைல் வாங்க, இதெல்லாம் ஃபாண்ட் ஃபைல்ஸ். இதை வந்து நீங்கள் உங்கள் சிஸ்டம் விண்டோஸ் ஃபாண்ட்ஸ் ஃபோல்டரில் இன்ஸ்டால் பண்ணால் தான் உங்கள் ஃபோட்டோஷாப் ஃபைலில் இது வந்து காமிக்கும், நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம இந்த ஃபாண்ட்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டோம். இப்போ ஃபாண்ட்ஸ் ஃபோல்டர் போகணும். அதுக்கும் அதே மாதிரி விண்டோஸ் ரன் கொடுங்க. ரனில் வந்து ஃபாண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். ஃபாண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட் ஃபோல்டர் ஓப்பன் ஆயிரும். இது பார்த்திங்கன்னா பை டிஃபால்ட் உங்களோட விண்டோஸ் ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ரனில் போய் டைப் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ஓப்பன் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து இங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க, அந்த ஃபாண்ட் ஃபைல்ஸை மட்டும் காப்பி பண்ணுங்கள். நான் காப்பி பண்ணுறேன். இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இன்ஸ்டாலிங் ஃபாண்ட்ஸ்னு வரும். அவ்வளோ, ஒன்ஸ் இட்ஸ் இன்ஸ்டால்னால் உங்களுக்கு சிஸ்டமில் வந்துடும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா உங்களோட ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஃபோட்டோஷாப்பில் ஒரு நியூ ப்ராஜெக்ட் போய்க்கிறேன். விண்டோ கேரக்டர் போய்க்கிறேன். இங்கே டெக்ஸ்ட் டூல் எடுத்துகிட்டு நான் டைப் பண்ணுறேன். ஃபாண்ட் ஒயிட்டில் இருக்கிறனால தெரியல, நம்ம வந்து ஒரு ப்ளூ கலர் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இங்கே ஃபாண்ட் செலெக்ஷன், ஃபாண்ட் ஃபேமிலி டெக்ஸ்ட் பாக்ஸ் டைப் பண்ணிவிட்டு ரொபோட்டோன்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இங்கே விசிபிள் ஆகிடும். ஸோ ரொபோட்டோ செலக்ட் பண்ணிட்டீங்க. இங்கே நீங்கள் இன்ஸ்டால் பண்ண டிஃப்ரெண்ட் ஃபாண்ட் ஃபேமிலிஸ் இங்கேயே வந்துடும். ஸோ நீங்கள் இங்கேருந்து ஃபாண்ட் ஃபேமிலி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நீங்கள் எப்படி வந்து ஒரு ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற டெக்னிக். கூகுள் ஃபாண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் வந்து லைசன்ஸ்டு வந்து ஃப்ரீயான்னு பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு மல்டிபிள் ஃபாண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்கள் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ், பியூட்டிஃபுல் டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணலாம். அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.